ரத்தன் டாட்டா இருந்தப்பவும் இருந்த அதே ட்ரஸ்ட்டு இப்போ நியோல் டாட்டா மேலே உங்களுக்கு இருக்கா? கியூபிட் ஸ்டாக் வந்து வாங்கினேன், ஆனால் இப்போ விற்க மனசே வர மாட்டேங்குது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதான் உங்கள்கிட்ட இப்போ இனிஷியலாக ஒரு பிகினராக வந்து குளோபல் இன்வெஸ்டிங் போகும்போது எந்த கண்ட்ரி ப்ரிஃபரபுளாக இருக்கும்? சார், இந்த 60 days பீஸ் டாக் கூட அது வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் பண்ணிருக்காங்களா? நேற்றே மொத்தம் கூட்டு போட்டுக்கிட்டாங்க, கூட போட்டுக்கிட்டாங்க. அது நம்ம மார்க்கெட்டை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, குளோபலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பட் நம்ம மார்க்கெட்டை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எனக்கு ஒரு ப்ளூட்டர் ஓட்டு போட்டீங்க, அந்த ப்ளூட்டர் என்ன பண்ணா இது மாதிரிலாம் வரும் தெரிஞ்சு ஜப்பார்னு ஒரு ஊர் இருக்கு ஈரான்ல, அங்கே போட்டு கட்டுறதுக்கு அந்த கான்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தான். நீ என்ன பண்ணிக்கணும், அந்த கான்ட்ராக்ட் 12 வருஷம் பார்த்தீங்க, நாமர் கோழி கட்டின ஸ்பீட் அந்த ஜப்பர் போர்ட்டை கட்டிருக்கோம். ஜப்பர் போர்ட்டை கட்டினா ஹோமோஸ் இல்லாமல் கச்சா எண்ணெய் ஈரான்ல நேரம் உனக்கு பாம்பே இந்த கட்டமே இருக்காது. நீ அதை விட்டுட்டு ராமர் கோயிலை கட்டிட்டு அதுல ஏதாவது கமிஷன் எடுத்துட்டு போது இது கண்ணமுக்கு போயிடுச்சு. பண்றதுதான் நீ பண்ணிட்டு அப்புறம் ஹோமோஸ் என்ன வரலன்னு நான் என்ன பண்ணேன். அப்புறம் இருந்தாலும் தீர்க்கதரிசியா சொன்னா ஜப்பர்ல போட்டை கட்டுறாரு. ஜப்பர்ல போட்டை கட்டிட்டா பெயர் பெங்கால் வழியா அழகா உங்களுக்கு இது வந்துருக்கும். சரி, இன்டர்நேஷனல் வாசல் ஈரான் வழியாலே நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பார்டர், பாகிஸ்தான் இந்தியாவா இருக்கும்போது ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் 5000 வருஷம் ரிலேஷன் இருக்கு. உங்க முகல் ராஜா ஓடி முடிஞ்ச எப்பெல்லாம் இந்த ஷேர்ஷா சூதி அது மாதிரிலாம் ப்ராப்ளம் வச்சு ஓடி போய் ஒளிஞ்ச ஊர் ஈரான். ரைட்டா, அக்பர் பிறந்தது அந்த ஈரான் பார்டர்ல. ஸோ நம்மளுக்கு ஒரு 5000 year ஹிஸ்ட்ரி இருக்கு. நம்மளோட கோர்ட் லாங்குவேஜ் உங்க ஊர் இங்கே ஆர்காட் இருக்குல்ல, ஆர்காட் நவாப்போட கோர்ட் லாங்குவேஜ் வந்து பர்ஷியன். பர்ஷியன் வந்து ஈரான் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு ஒரு 5000 year ஹிஸ்ட்ரி இருக்கு. அவனோட ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட எண்ணெயை வாங்கி போட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு நீ வந்து இஸ்ரேலோட ஃப்ரெண்ட் ஆகி கோல் விட்டு என் எக்கானமி அடிக்கிறதுனா எப்படி? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தனக்கு, நம்ம ஊரில் ஒரே கல்ல 3 மாங்காய் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம ஊரில் யூகோ பேங்க்னு ஒன்று இருந்தது, அது வந்து திவால் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கார்மெண்ட்டு காசு போட்டால் ஓரளவு தான் காப்பாற்ற முடியும். பராக் ஒபாமா என்ன சொல்லிட்டா, ஈரான்லேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது. ஸோ சர்தார்ஜி என்ன சொன்னான் ஈரான்கிட்ட, நான் வந்துட்டு எண்ணெயை வாங்கிக்கிறேன், உனக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் யூகோ பேங்க்கில் போடுறேன், உனக்கு ஓடுங்கிற பொருளை இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு யூகோ பேங்க்லேருந்து பேமெண்ட் கொடுத்துக்கணும். யூகோ பேங்க்குக்கு 10,000 கோடி சேர்ந்துருச்சு. அந்த 10,000 கோடி வந்தோடனே யூகோ பேங்க்குக்கு உயிர் வந்துருச்சு. அது ஐசியூலேருந்து வெளில வந்துருச்சு. ஈரான்காரன் அரிசி இரும்பு எல்லாம் வாங்கிட்டு இருந்தான், நம்மளுக்கு கச்சா எண்ணெய் சீப்பாக வந்துட்டு இருந்தது. பராக் ஒபாமாவும் சர்தார்ஜியை கட்டி கொடுத்துருந்தான். இதை விட்டுட்டு உன்னை யாரும் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர் லேண்டு, இந்தியா இஸ் மை மதர் லேண்டுன்னு யார் பேச சொன்னாங்க? நான் பேச சொல்லுங்க. உனக்கு ஒடுங்கிறது கச்சா எண்ணெய், இஸ்ரேல்கிட்ட கச்சா எண்ணெய் இருக்கா? இல்லை. கச்சா எண்ணெய் வந்து 100 பேரல் கச்சா எண்ணெய்னா 85 கச்சா எண்ணெய் வெள்ளம் தான் வருது. அப்போ யார் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்? ஈரான் ஃப்ரெண்டாக இருக்கணுமா, சவுதி ஃப்ரெண்டாக இருக்கணுமா, இல்லை இஸ்ரேல் ஃப்ரெண்டாக இருக்கணுமா? ஈரான் தான். ஈரான் தான் ஃப்ரெண்ட். அது கூட தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் சொந்த செலவில் சுவியத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் குத்துறதே குடையிறதே அவன் திறக்கிறியே இவன் திறக்கிறியேன்னு என்ன இதெல்லாம் சொன்னால் என்ன தேசத்து வைக்கின்றீங்க? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் பேசினா உங்களுக்கு புரியாது, அழகாக தமிழில் எடுத்து சொல்லலாம். ஸோ இந்த சப்பாத் போட்டு நம்ம 10 வருஷம் கட்டலை, கச்சா எண்ணெயை நம்மளா இழுத்துக்கிட்டோம். நம்ம என்ன நினைச்சோம், இனிமேல் கச்சா எண்ணெய் வந்து ஏறவே போகிறது இல்லைன்னு நம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. ட்ரம்ப் போய் ஈரானில் குண்டு போட்டோம்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ ஈரானில் குண்டு போடுறதுன்னா $60 வந்துடும். $60 வந்தால் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி தான் ஈக்குவேஷன். இப்போ ஈரான் நவம்பரில் இது தீர்ந்துடும். ஏன்னா அதுக்குள்ள ட்ரம்ப் எலெக்ஷன் தோற்றுருவாரு. ஆனால் உங்களுக்கு 300 ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்குள்ள எல்லினோ எஃபெக்ட் வந்துருச்சு.
அதனால இப்போ மழை வந்து ஒன்லி இந்த ஸ்மால் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு அக்டோபர் நவம்பர் ரெயின், மற்றவங்க எல்லாரும் வந்து ஜூன் டு ஆகஸ்ட் ரெயின். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல 50% டெபிசிட். ஸோ விலைவாசி ஏறும். ஸோ ஒரு கிரைசிஸ்டே இன்னொரு கிரைசிஸ். இந்த கச்சா எண்ணெய் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஓவராக பணத்தை போட்டு நீங்கள் வந்து வேண்டாத அதில் இந்த பேடிஎம் மாதிரி ஸ்டார்ட் பேடிஎம் ஸ்விக்கி அதெல்லாம் அவன் பார்த்தா இவ்வளோ ஹை ப்ரைஸில் வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தாட்டான்னு பார்த்து எல்லாரும் ஸ்டாக் இங்கே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹுண்டாய் வித்தானா, எல்ஜி வித்தானா, வேர்ல்பூல் வித்தானா, இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் விற்று பணத்தை ஏன் டாலராக நீங்கள் தரீங்கடா, ஆகா மகாராஷ்டிரங்களா தரீங்கடான்னு எடுத்துன்னு போயிட்டே இருக்கான். நம்ம சீப் ரீட்டை உங்கள் பிரைம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எதுக்கு புரியணும்? நாங்கள்லாம் இதை பேச ஒன்று எங்க தெரியும், நீங்களாம் வெறுப்புல பேசுறீங்க. எஃப்ஐஐ போனால் போகட்டும், ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் ஷாக் அப்சார்பரு, எல்லாம் தாங்குவான், என்ன அடி வாங்கினாலும் தாங்குவான் அப்படின்னீங்க. இப்போ என்னாச்சு? இன்போசிஸ் 5 வருஷம் லோ, ரிலையன்ஸ் 5 வருஷம் லோ, இந்துஸ்தான் யூனிலிவர் 5 வருஷம் லோ, ஏசியன் பெயிண்ட் 5 வருஷம் லோ. ஸோ பண்ற தப்பெல்லாம் அவங்க பண்ணிட்டு என்ன கை காட்டினா நான் என்ன பண்ணணும்? தங்கம் வாங்கினா சேஃபாக தானே இருக்கிற. ஐடிசி தான் கொஞ்சம் உதைக்குது சார். வெறும் பேக்கேஜ் ஃபுட்டே அவன் 20,000 கோடிக்கு விற்கிறான். ஆமாம். சாப்பாடு 40,000 crores ஃபுட் பார்ட்டிகள் விற்கிறான். அவன் எல்லினா வரட்டும் எண்ணெய்னா வரட்டும் நான் வாங்கி கேட்குறான். நீ அவன் உலகம் அதோட சிகரெட்டை பார்க்குது, நான் உன்னை பார்க்கறது அவனோட சாப்பாட்டு பிஸ்னஸ் பாருங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடு பிஸ்னஸ் தனியாக இருந்துச்சு, அது உலகம் போச்சு. அதை வச்சு நீங்கள் பொறுமையாக இருக்கும். ஓகே சார், இது ஒரு லாஸ்ட் கேள்வி சார். ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டி வந்து உங்களோட க்ரைட்டீரியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஆமாம். ரத்தன் டாட்டா இருந்தப்பவும் இருந்த அதே ட்ரஸ்ட்டு இப்போ நியோல் டாட்டா மேலே உங்களுக்கு இருக்கா? 100%. எப்போதுமே இந்த பிரிட்டிஷ் மொனார்க்கியில் உண்டு ஒன்று, தி கிங் இஸ் டெட், லாங் லிவ் தி கிங். ஓகே. ராஜா செத்து அரசன் செத்தானா அடுத்த அரசன் உனக்கு குட்டோ பேடோ, அப்புறம் பேடு தான் ப்ரூவ் பண்ணால் போயிடும். இன்ஃபேக்ட் இந்த அரசன் பெட்டரு, ஏன்னா இவர் ஒரேடியாக ப்ராஃபிட்டையே பார்த்துட்டு இருப்பார். அதனால ஷேர் ஹோல்டருக்கு நல்லது. அதனால தான் சார் அடுத்த கேள்வி வந்து இப்போ டிசிஎஸ்ல நிறைய லே ஆஃப் நடக்குது. ஒன்று. போய் தான் ஆகணும் பாஸ். ரெண்டாவது வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து நிறைய இவங்க கொடுத்துருக்கிறதா. எலக்ட்ரல் பாண்ட் எதுவும் கொடுத்தாரு? நான் சொல்றேன் ஏன் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தாரு. யாரா இருந்தாலும் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்து தான் ஆகணும். எலக்ட்ரல் பாண்டு கொடுக்காம இந்தியாவில் வியாபாரம் பண்ண முடியாது. அந்த பர்சன்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதான் அப்படி கிடைக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அவர் என்ன பண்ண அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ற கேட்டுக்கேன், கரெக்டான பாயிண்ட் பேசுறேன். ஸோ எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, டாடா எலெக்ஷன் ட்ரஸ்ட்னு. அதில் வரதை வந்து பிரித்து கொடுப்பாங்க டிபெண்டிங் ஆன் போட்டு. இப்போ அவருக்கு 2 பெரிய ப்ராப்ளம். அவங்க அண்ணா செட்டில் பண்ணாமல் விட்டு போயிட்டார், ஜிஆர்டியை செட்டில் பண்ணிட்டு போயிட்டார். ட்ரஸ்ட்ல இவருக்கு வேண்டாத ஆளெல்லாம் பார்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அவன் 1989 ஷேரை ஏன் மாற்றினு கேட்குறான். 1989 ரத்தன் டாட்டாவே கிடையாது, ஜிஆர்டி டாட்டா தான் இருந்தார். ரைட்டாக இப்படியெல்லாம் கேஸு கேட்கலாம். நம்ம ஊர் ஐயரே வெறுப்பேற்ற ட்ரை பண்ணின்னு இருக்கிறாரு. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஆகணும், அவ்வளோதான் கட்ட தட்டம். ரைட்டாக. ரெண்டாவது இண்டிகோ ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான். பாகிஸ்தானோட இவர் போய் ஏதோ தேவையில்லாமல் 2 பிளேனை விட்டாரு. ரஃபேல் பிளேன் 4ஓ 5ஓ விழுந்துருச்சு. அவன் ஏர் ஸ்பேஸை மூடிட்டான். இப்போ நம்மளோட இன்டர்நேஷ்னல் ட்ராவல் எல்லாமே யூரோப்புக்கு போகணும்னா நம்ம பாகிஸ்தானை கட் பண்ணி தான் போகணும். இப்போ இவர் ஏர் இந்தியா வாங்கிட்டு பாகிஸ்தான் மேலே பறக்க முடியாமல் ஊரை சுற்றி போனால் இவர் எப்படி போவார்? நட்டம் ஆயிடுச்சு. இண்டிகோ வந்து பைலட்டே இல்லாமல் ஏமாற்றினோம். அப்போ இண்டிகோ ஒரு அழுத்தணும், நடுவில் அழுத்தினாங்கல்ல இண்டிகோவை. அதுக்கெல்லாம் பார்த்து ஒரு 700 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாரு. இப்போ அந்த நேற்றே வந்து முந்தா நேற்று நான் பேசினேன்ல, ஆர்பிஐல இந்த ரூலை மாற்றிட்டான். இன்டைரக்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிற வார்த்தையை ரப்பர் போட்டு டைப்ரைட்டரில் அந்த இங்கு வெள்ளை இங்கு வச்சு அழிப்பாங்க அந்த காலத்தில். இப்போ வெள்ளை இங்கு போட்டாங்க, அது ஜெது மாதிரி இழுப்பான். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அங்கங்கே ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ்னா இப்போ நீங்கள் எஸ்ஆர்எஃப் 3000 ரூபா கொடுக்குற மாதிரி தான். இல்லை இப்போ க்ளீன் ஆக்கி வந்துருச்சு, எஸ்ஆர்எஃப் காசு கொடுக்கலன்னா அவர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாரு.
அந்த மாதிரி செட்டில்மெண்ட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சார் குட் ஈவினிங் சார். சார் நீங்கள் உங்களோட வீடியோஸ் நான் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நிறைய பட்டாஸ் லிஸ்ட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது சார். அட் த சேம் டைம் இப்போ வந்து ஒரு 10,000 per month இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு 20% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நான் குளோபல் இன்வெஸ்டிங் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் இருக்குது சார். இறங்கி நான் போய் ஒருத்தர் பேசலாம் சொல்லுவார். இப்போ இனிஷியலாக ஒரு பிகினராக வந்து குளோபல் இன்வெஸ்டிங் போகும்போது எந்த கண்ட்ரி ப்ரிஃபரபுளாக இருக்கும்? எதுக்கு இல்லை, இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10K இருக்குன்னா சார், ஒரு 2K வந்து குளோபல் இன்வெஸ்டிங் இந்தியாவில் தான் போட்டோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசி எக்ஸ்பிளைன். ஓகே சார், ஓகே. ஷார்ட் ஆன்சர் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே. லாங் ஆன்சர் வேணும் அப்புறமா வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.